சரி, இந்த வாரம் உங்களை சந்திக்கலாங்கிறப்ப ஒரு செய்தி பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. இந்திய இராணுவம் தொடர்பான ஒரு செய்தி. அதாவது வெனிசுலாவில் ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் 2 முறை ஏற்பட்டுடுச்சு. அதற்கப்புறம் அந்த நாடுகள் பல உதவி பண்ணாலும் இந்திய இராணுவம் வந்து இங்கேருந்து ஒரு குழு அமைச்சு அங்கே போயிட்டு மருத்துவ உதவிகள் பலதும் பண்ணாங்க அப்படின்னு அந்த ஊர் மக்களே பாராட்டும் வகையில் அவங்களது பயணம் இருந்திருக்கு. இந்த குழு இதற்கு முன்னாடி இலங்கை, மியான்மர்னு இதே குழு தான் போயிட்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த விஷயங்கள் எப்படி இராணுவம் திட்டமிட்டு பண்ணுதா அல்லது இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரி குழு அமைக்கப்படுமா? பேசிக்கலி இந்திய இராணுவம், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3 படைகளின் ப்ரைமரி டியூட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியன் ஆர்மியோட ப்ரைமரி டியூட்டி வந்து டு சேஃப்கார்ட் த பார்டர்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் டெரிட்டரி, சாவரனிட்டி. அதாவது இந்திய டெரிட்டரியினுடைய பார்டர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறது ஃப்ரம் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன். அதான் ப்ரைமரி டியூட்டி. வெளி தாக்குதலில் இருந்து இந்தியாவை பாதுகாக்கிறது இந்திய இராணுவத்தின் பிரதான கடமை. அதே மாதிரி இந்திய நேவியோட பிரதான கடமை என்னென்னா, இந்தியன் மேரிடைம் பவுண்டரியுடைய சேஃப்டியும் இந்தியன் சி லைன் ஆஃப் கம்யூனிகேஷன், அதாவது ஸ்லாக் அப்படின்னு சொல்லக்கூடிய சி லைன் ஆஃப் கம்யூனிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணி வச்சு யாரும் நம்மளை நம்ம ஷிப்பிங் அண்ட் நம்ம நேவல் மூமெண்ட்ஸுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதும் இந்தியன் நேவியோட பிரதான கடமை. அதே மாதிரி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து இந்திய ஏரியல் என்வலப், இந்தியன் சப்கான்டினென்ட்டுடைய ஏரியல் என்வலப் இருக்கு இல்லைங்களா, அதாவது வான்வழி தாக்குதல் மூலம் இந்திய குடிமகன் மற்றும் இந்திய பொருள்கள் என்டையர் கண்ட்ரி அதுக்கு வந்து எந்த பங்கமும் இல்லாமல் இருக்கிறது. இது வந்து பிரைமரி டாஸ்க் ஆஃப் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஸோ இப்போ இந்தியன் ஆர்மியோட ப்ரைமரி டாஸ்க் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நேவியோட ப்ரைமரி டாஸ்க் சொல்லிட்டேன், ஏர்ஃபோர்ஸோட ப்ரைமரி டாஸ்க் சொல்லிட்டேன். இதுக்கு இல்லாமல் செகண்டரி டாஸ்க்னு வருது. அதில் வந்து என்னென்னா ஹாதர் அப்படின்னு ஒரு விஷயம். அதாவது ஹாதர்னா ஹியூமனிடேரியன் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஆப்ரேஷன்ஸ். ஹியூமனிடேரியன் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஹாதர் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்மளுடைய செகண்டரி டாஸ்கில் ஒன்று வருது. அந்த ஹாதர் ஆப்ரேஷன்ஸினுடைய சார்ட்டர் கீழே தான் இந்திய இராணுவமோ, இந்திய நேவி, இந்திய கடற்படையோ, இந்திய ஏர்ஃபோர்ஸோ என்ன செய்யும், வெளிநாடுகளில் பெரிய டிசாஸ்டர் ஆகிடுச்சு இல்லைங்களா. டிசாஸ்டர்னு என்னது? பேரிடர். பேரிடருக்கு வந்து ரிலீஃப் கொடுக்கறது, பேரிடர் மேலாண்மை, பேரிடர் சப்போர்ட் கொடுக்கறது. அந்த ப்ராசஸில் தான் வெனிசுலாவில் லாஸ்ட் ஜூன் 25-26 நைட்டில் நடந்த எர்த்குவேக். அதாவது அந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இரட்டை நிலநடுக்கம் வந்துங்க. சிங்கிள் நிலநடுக்கம்னா எர்த்குவேக், சிங்கிள் எர்த்குவேக்னா அதனுடைய இம்பேக்ட் வந்து 20 to 25% தான் இருக்கும். ஏன்னா ஒரே தடவை ஒரு அதாவது ஒரு காம்பேக்ட் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து ஒரு தடவை ஆட்டிட்டு விட்டுரும்.